மாறிவரும் உணவு கலாச்சாரம், தூக்கமின்மை போன்றவற்றால் ஜீரண கோளாறு ஏற்படுவதுடன் மலக்குடல் புற்றுநோய் ஏற்படுவதாகவும் அது குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு அவசியம் தேவை என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோபி அருகே உள்ள கள்ளிப்பட்டியை சேர்ந்த மருத்துவர் KR பழனிசாமி தமிழ்நாடு ஜீரண நலத்துறை அறக்கட்டளை தலைவரும் குடல் இரைப்பை சிறப்பு மருத்துவ நிபுணரான இவர் ஆண்டுதோறும் தனது சொந்த ஊரான கள்ளிப்பட்டியில் ஜீரண கோளாறு குறித்த 2 நாள் இலவச மருத்துவ முகாமை நடத்தி வருகிறார். இந்த மருத்துவ முகாமில் சென்னை அப்பல்லோ, கோவை PSG போன்ற பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து வருகை தந்த 10 சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்வதுடன் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மலக்குடல் புற்றுநோய் மற்றும் ஜீரண கோளாறு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே கடந்த 10 ஆண்டுகளாக இதற்கான சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தி வருவதாக மருத்துவர் KR பழனிசாமி தெரிவித்தார். கொலனோஸ்கோப்புங்கிறது மலக்குடல் பரிசோதனை பண்ணுறது. இந்த கொலனோஸ்கோப் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. அதாவது கொலான் கேன்சர் நம்ம ஊரில் முதல்ல காமன் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நம்ம வெளிநாடு மாதிரியே நம்ம ஊர்லேயே கொலான் கேன்சர் அதிகமாக வருது. ஏன் வருதுன்னா நம்ம வெளிநாடு பழக்க வழக்கங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஊர்லேயே நம்ம அவங்களுடைய பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம அவசரம் நிறைய எடுக்கிறோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் கிடையாது, காய்கறிகள் சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல. அதனால் இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய கொலான் கேன்சர் வருது. இரைப்பை மற்றும் குடலில் ஏற்படும் பாதிப்புகள் சில வியாதிகளை உரிய நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர் KR பழனிசாமி தெரிவித்தார். உடல் உழைப்பு இல்லாததால் உடல் பருமன் ஏற்படுவதோடு ஃபேட்டி லிவர் எனப்படும் கல்லீரல் கொழுப்பு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மலக்குடல் பரிசோதனை செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு மலக்குடல் பரிசோதனையை உரிய நேரத்தில் செய்து கொண்டால் சிறு கட்டிகள் கண்டறியப்பட்டால் அவற்றை உடனடியாக சிறு அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் இதுபோன்ற சிறு கட்டிகள் நாளடைவில் மலக்குடல் புற்றுநோயாக மாறிவிடும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளார் மருத்துவர் KR பழனிசாமி. அமெரிக்காலெல்லாம் கொலனோஸ்கோபி கம்பல்சரி. 45 வயசுக்கு மேலே எல்லாம் எல்லாரும் கொலனோஸ்கோப் பண்ணணும். ஏன் பண்ணணும்னா கொலனோஸ்கோப் பண்ணும்போது அந்த சிறு கட்டிகள் இருக்கலாம், பாலிப்புன்னு சொல்லுவோம். அந்த சிறு கட்டிகள் நாளடைவில் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சிறு கட்டிகள் பார்த்தோம்னா அதை நம்ம கொலனோஸ்கோப் வழியாகவே எடுக்கலாம். ஒன்ஸ் எடுத்துட்டால் நம்ம அதாவது கேன்சர் வராது தடுக்கலாம். சில நேரத்தில் கொலனோஸ்கோப் பண்ணும்போது கேன்சர் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணால் கொலான் கேன்சர் அது க்யூரபிள், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். வேறு ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை. ஸோ இதனால தான் அவங்க இதை கம்பல்சரியாக எல்லோரும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மருத்துவ முகாமில் பங்கேற்ற 600க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு ஜீரண கோளாறு, வயிற்றில் எரிச்சல், மலச்சிக்கல், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது. இரைப்பை, குடல் மற்றும் மலக்குடல் ஆய்வு செய்யும் பரிசோதனையும் நடைபெற்றது. நம்ம நினைக்கிறோம் டவுனில் தான் ஜாஸ்தி இருக்குன்ட்டு, அப்படி இல்லை. கிராமத்துலேயே இது அதிகமாக இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 600 பேரில் நிறைய பேர் முதல் நாளே வெறும் வயிறில் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த கேம்ப் நாங்கள் இப்போது 8 வருஷமாக நடத்துகிறோம், இது 9வது வருஷம் நடத்துகிறோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கேம்ப் நடத்தும் போது உள் பரிசோதனை செய்கிறோன்ட்டு. நிறைய பேர் அதில் முதல் நாளே 60 பேருக்கு இந்த எண்டோஸ்கோப் பண்ணோம். ஏன்னா அவங்களாம் முதல் நாளே ஒன்றும் சாப்பிட வந்துட்டாங்க. தட் மீன்ஸ் அவேர்னஸ் கிராம பகுதியிலையும் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னொன்று இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் சொல்லுவோம். இப்போது நம்மலாம் நினைக்கிறோம் இப்போது ஹெல்த் செக்கப்பை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. நீங்கள் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க, சர்வீஸ் பண்ணணும். வருஷம் கரெக்டாக நம்ம அந்த டேட்டில் போய் சர்வீஸ் பண்ணணும். இல்லைன்னா வண்டி சரியாக ஓடாது. ஆனால் நம்ம உடல் பற்றி நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. நம்ம உடலும் அந்த மெஷின் மாதிரி தான். நம்ம உடல் நல்லா பாதுகாக்கணும், அது முக்கியம். அதுக்காக தான் நம்ம இந்த காரையோ மோட்டர் சைக்கிளையும் செக் பண்ணுற மாதிரி நம்ம உடலையும் பரிசோதிக்கணும். நம்மளும் இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும். ஏன் எப்படி பாதுகாக்கணும்னா சாப்பாடு முறைகள், சாப்பாடு ஃப்ரெஷ் ஃபுட், நிறைய காய்கறிகள் சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும். இதெல்லாம் பண்ணுனா நம்ம உடல்நிலையை சீராக வைத்துக்க முடியும். பல உறுப்புகளில் ப்ராப்ளம் வர தடுக்க முடியும். இதெல்லாம் கருத்தில் கொள்வது ரொம்ப முக்கியம். 150க்கும் மேற்பட்டோருக்கு எண்டோஸ்கோபி பரிசோதனையும், 100க்கும் மேற்பட்டோருக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனையும், 50க்கும் மேற்பட்டோருக்கு கொலனாஸ்கோபி பரிசோதனையும் இலவசமாக செய்யப்பட்டது. மருத்துவர் KR பழனிசாமி தலைமையில் மருத்துவர்கள் BG மோகனசுந்தரம், L வெங்கடகிருஷ்ணன், K பிரேம்குமார், பாசுமணி, DK ஆனந்த், P பிரமநாயகம், M பரத்குமார், கார்த்திக் நடராஜன், TA பாலகுமரன் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு
மலக்குடல் புற்றுநோய் மற்றும் ஜீரண கோளாறு குறித்த இந்த விழிப்புணர்வு முகாம் கிராம மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 2 நாளா டாக்டர் KR பழனிசாமி ஐயா தலைமையில வயிறு, குடல், இரைப்பை, மலக்குடல் சம்பந்தமான விழிப்புணர்வு முகாம் கள்ளிப்பட்டியில் நடந்துட்டு இருக்குங்க. ரொம்ப பயனுள்ள வகையில் சிறப்பாக இருக்கு. இதில் என்ன அப்படின்னா ஒரு 50% பெண்களே இந்த முகாமில் கலந்துக்கிட்டது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இப்போ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நகரத்தில் கிடைக்கிற எண்டாஸ்கோபி, கொலோனாஸ்கோபி எல்லாம் இங்கேயே ஏழை எளிய மக்களுக்காக இங்கே அமைச்சிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா புற்றுநோயினுடைய ஆரம்ப நிலை, இதன் மூலம் அந்த எண்டாஸ்கோபி, கொலோனாஸ்கோபி மூலம் ஒரு சின்ன ஆரம்ப நிலையில் இருக்கிற கட்டி சாதாரண கட்டியா இல்லை புற்றுநோய் கட்டியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிந்து குணப்படுத்துவதற்கான ஒரு வழிவகையை இந்த கேம்ப் அமைச்சு கொடுத்திருந்தது. பெண்கள் இந்த அளவுக்கு ஆர்வமாக பங்கெடுத்தது ஒரு பெருமைக்குரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா நான் பார்க்கிறேன். ஆக இந்த கேம்ப் கிராமப்புற மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பயன்பாட்டை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். நானும் இந்த கேம்ப்ல 2 நாளா கலந்து மருத்துவருடைய ஆலோசனை, மருந்து, சிகிச்சை எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப நன்றி.